பாஜக வழக்கம் போல வெற்றி பெற்றிருக்குது. மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜக பெற்றிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அவரோட முதல் குறிக்கோளே பாஜகவுக்கு அந்த மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நிறைய உழைப்பு அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அமித்ஷா கிட்டத்தட்ட பல நாட்கள் அங்கே தங்கி பணிபுரிந்தார். இப்போது அதற்கான பலன் கிடைத்திருக்குது. கிட்டத்தட்ட 188 இடங்களில் பெற்றிருக்க அறுதி பெரும்பான்மை ஜாஸ்தி கிடச்சிருக்குது. டிஎம்சி 99 இடங்கள். இது வெற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? ஜோதி பாசு மட்டும்தான் 4 முறையோ 5 முறையோ முதலமைச்சராக இருந்தார் வெஸ்ட் பெங்காலில். அதுக்கு பிறகு அதை புத்தா தேவ் பட்டாச்சாரியெல்லாம் இருந்தாங்க, 5, 10 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. மம்தா 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து கூட மாநிலத்துக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. காட்டாட்சி தர்பார், டிக்டேட்டர்ஷிப். மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டியது கொள்கை தப்பு கிடையாது. ஆனால் இடி ஆஃபீஸில் போது ரைட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஓவராக போனோடனே வங்காளம் எப்படிப்பட்ட மாநிலம். ரவீந்திரநாத் தாகூர், விவேகானந்தர், பல தேசபக்தர்கள் கொடுத்த பிசி ராய் போன்ற சிறந்த நிர்வாகிகளை கொடுத்த ஒரு மாநிலம். தமிழ்நாடு மாதிரி அது ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டேட். அங்கே போய் காட்டு தர்பார் பண்ணீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பான். போன தேர்தலே டீச் பண்ணிடணும். இட்ஸ் டைம் டு கோ, இட்ஸ் டைம் ஃபார் மம்தா டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு பின்பு கடுமையான உழைப்பு மோடி அமித்ஷா போட்டதுக்கு பாருங்கள். எக்ஸலன்ட் ஜாப். அவங்க டேரா போட்டு அங்கேயே தங்கி கேம்பெயின் பண்ணி நல்லதோ கெட்டதோ அரசியல் வந்தால் இது எல்லாமே நியாயம். முக்கியமான விஷயம் பங்களாதேஷ் ஊடுருவல், அதுதான் மிகப்பெரிய எடுத்தது பெரிய விஷயம். இந்த அம்மா எஸ்ஐஆர் கத்தினது காரணமே, சேனலை தூண்டி விட்டதெல்லாம் காரணமே வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடுக்கு எஸ்ஐஆர் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் யாரும் வரல, இருந்தால் கூட ஒரு கம்மி, ரொம்ப 100-200 பேர் அது எடுத்துட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் இவங்களுக்கு ஓட்டர்ஸே பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ்காரன் ஓட்டு போடுறாங்க. அது ரொம்ப நாளாக பண்ண தப்பு, காங்கிரஸ் காலத்திலே பண்ண தப்பு. அது நீக்கிற உடனே இந்த அம்மாவுக்கு பாதி உடம்புல உயிர் போயிடுச்சு. மீதியை போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது பாஜக கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த 2 ஆண்டுகளில் பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த அளவுக்கு பர்ஃபார்மெண்ட்லாம் உங்களுக்கே தெரியும். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் பாஜகவோடைய எதிர்காலம் கேள்விக்குறி இதெல்லாம் பேச்சு வந்தது. அதை பொய் என்று நிரூபித்து பாஜக மீண்டும் ஒரு சக்தியாக உருப்பெற்றதுக்கு வெஸ்ட் பெங்கால் ஒரு காரணமாக நான் சொல்லுவேன். சார், இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்கே திருப்பி வந்துடுவோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியலோட இன்னும் சுவாரஸ்யமாக போய்கின்ற விஷயம், அதாவது 1977 பிறகு மாபெரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்போ தமிழக அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 67 அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் யாருமே எதிர்பாராத மாற்றம். ஒரு சைலண்ட் அலை இருந்திருக்கு, அண்டர் கரண்ட் வாட்டர் மாதிரி இருந்திருக்கு. இப்போ அது விஜய் என்ற ரூபத்தில் 106 இடங்களில் இப்போ கிடைத்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 91 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு போது ஒரு மிகப்பெரிய இழப்பை திமுக கண்டது. அதே மாதிரி 11 3வது கட்சியாக போகுது, எதிர்கட்சி ஸ்தானம் கூட கிடைக்காம போச்சு. இந்த முறையும் எதிர்கட்சி ஸ்தானம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் முதல்ல கொஞ்சம் நான் மாறுபடுகிறேன். ஏன்னா கடந்த 1 மாதமாக என்னுடைய கட்டுரைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல முன்னணி நாளிதழ்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். என்ன எப்படின்னா, இந்த போட்டி, இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடைவெளியால் இருக்கும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு கொண்டே வரேன். அப்புறம் 2வது ஒரு விசிபிலிட்டி ஃபேக்டர், அது தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் அந்த விசிபிலிட்டி ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது டிவிகே தான் ரொம்ப விசிபிளாக இருந்தது, ஏடிஎம்கே தான் ரொம்ப விசிபிளாக இருந்தது, டிஎம்கே வாஸ் நாட் அட் ஆல் விசிபிள் எனிவேர். அப்போது நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எல்லாரும் கேட்ட கேள்வி, விஜய்க்கு கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்க போது 20% சொன்னதே பெரிய விஷயமா. ஆமாம், இல்லை, அப்போது நாம் எதிர்கேள்வி, அந்த கேள்வி முதல் அநேகமாக நான் தான் இந்த தமிழ் தேர்தல் காலத்தில் வச்சேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இவ்வளோ தூரம் கூட்டமாக வர்றாங்களே, இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கும்போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, கூட்டம் ஓட்டாக மாறுமா கேட்குறீங்களே, உங்களுக்கு கூட்டமே வரலையே, அது மட்டும் எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா அதுதான் நடந்தது. தேர்தல் களத்தில் ரொம்ப விசிபிளாக கண்ணுக்கு எதிர நேரடியாக தெரிந்தது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய், மறுபக்கம் எடப்பாடி, இபிஎஸ், இவங்க 2 பேரோட பிரச்சாரம் தான் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கவனிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றம் கவனிக்கப்படவில்லை. இப்போதோடு சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ 57 80 கூட எனக்கு என்னை பொறுத்தவரையில் அது மிக அதிகமான ஒரு எண்ணிக்கை தான். 52 கூட்டணியோட 57 கூட்டணியோட சேர்ந்து தான் சொல்கிறேன். 57 80 கூட நான் எதிர்பார்க்கவில்லை. என்னால் அதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அது எப்போவுமே மற்ற 2ம் பெற்ற வாக்குகள், இவர்கள் வாங்கிய வாக்குகள், அதனால் அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது தமிழக வெற்றிக் கழகம் இத்தனை தொகுதிகளை பெற்றிருக்கிறது, அதிமுக இத்தனை தொகுதிகளை பெற்றிருக்கிறது, திமுக இத்தனை வாக்குகளை வாங்கியிருக்கிறது. அவ்வளோதான், அது வித்தியாசம் தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போதும் சொல்கிறேன், அதிமுக 71ங்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றம் தான்.
ஏன்னா அதிமுக கூட்டணி ஏறத்தாழ 100 எட்டும் அப்படின்னு பார்த்தேன். தமிழக வெற்றிக் கழகம் 80 வரையில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது அப்படி தான். அது மாறி இருக்கிறது, அந்த எண்கள் மாறி இருக்கிறது, அந்த இடம் மாறி இருக்கிறது. அது நான் பெரிய லெவலில் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சென்னை மாநகரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய ஸ்வீப்பு வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அதில் போட்டது மிக முக்கியமான ஒன்றுன்னா, தேர் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுதான் இப்போ குளத்தூர்லேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. நேரடியாக போட வேண்டாம்னு பார்த்தேன்னா அது ஏற்கனவே தெரியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம், எழும்பூர், பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மைன் மாதிரி அது தமிழக வெற்றிக் கழகம். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். ஏன் இவர்கள் கொண்டு வந்து முதலமைச்சர் அங்கே நிறுத்தினார்கள் அப்படிங்கிறதே தெரியல எனக்கு. அது வந்து ஒரு பெரிய கண்ணிவெடி மாதிரி அது. அங்கே தான் ஏராளமான விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார்களே அப்படிங்கிற போது அதெல்லாம் யாரும், உங்களுக்கே தெரியும், இந்த ஆடமண்டகளில் யார் பேச்சும் கேட்குறதே இல்லை. அதனால் அவங்க அப்படி போனாங்க. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 1000 விளக்கு தொகுதியிலே தாவக்க வெற்றி பெறுகிறது, துறைமுகம் தொகுதியில், திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெறுகிறதுனா அதுதான் பெருசாக பார்ப்பேன். ஏன்னா உண்மையிலே ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அங்கே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதெல்லாம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக இருந்த இடம் டிஎம்கே எல்லாம். அந்த இடத்த தாவைக்க வருகிறது அப்படிங்கிற போது தான் மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு. ஒருவேளை தாவேக்கா இல்லாமல் இருந்தால் இந்த வாக்குகள், இந்த சீட்டுகள்லாம் அதிமுக போயிருக்குமா? நிச்சயமாக போயிருக்கும். தாவேக்காவுக்கு கிடைத்த வாக்கள் இருக்குல்ல, அது இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, விஜய் மீது மக்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு கவர்ச்சி இளைஞர்களுக்கு இருந்தது. இரண்டாவது, இந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு இருந்த ஒரு அவநம்பிக்கை, சரிங்களா, ஒரு அதிருப்தி, இன்னும் சொல்லணும்னா ஒரு கோபம், அது இருந்தது. இந்த கோபம் தாவேக்கா இல்லை என்று சொன்னால் அதிமுக பக்கம் திரும்பி இருக்கும். கண்டிப்பாக அந்த கோபத்தை அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சார். பிரகாஷ் சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த வெற்றி என்பது வந்து குறிப்பாக மயிலாப்பூர்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் என்ன சொன்னாங்க, அங்கே பிராமணர்கள் ஓட்டு எல்லாம் இருக்குது, ஸோ எல்லாம் வந்து பிராமணர்களுக்கு வந்து வெங்கட்ராமன் ஒரு பிராமணர் வந்து தாவேக்கா நிறுத்தினாலும் கூட என்னதான் இருந்தாலும் ஜோசப் விஜய் கிறிஸ்டின் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு பரவலாக சொல்லப்பட்ட விஷயம். அது இல்லாமல் மீனவர்கள் பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரம், நொச்சிக்குப்பம் போன்ற பகுதிகள்லாம் வந்து நம்ம பல மாதங்களாகவே பார்த்தோம், அங்கே திமுக கொடி பறந்த இடங்கள்லாம் வந்து தாவேக்கா கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டு மரத்தெல்லாம் கூட தாவேக்கா கொடி பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடங்கள் படித்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லப்பட்ட டி நகர், மயிலாப்பூர் பகுதியிலே வந்து தாவேக்கா வெற்றி பெற்றிருக்காது. எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம மயிலாப்பூர்லேருந்து வரேன். மயிலாப்பூர் ப்ரிடாமினன்ட்லி பிராமின் கான்ஸ்டியூன்சின்னு ஒத்துக்க நான் தயாராக இல்லை. ஏன்னா மாப்போ சிவஞான போட்டி போடுவோம் என்கிட்ட சொன்னார், கிராமணி அதிகம் உள்ள இடம் ஏன் நான் போட்டி போடுறேன், நான் ஹிந்துவில் இருந்தப்போ சரி மாப்போசி போட்டி போடும்போது அதற்கு பிறகு ஜெயித்தவர்கள்லாம் ஜாதியினால் மயிலாப்பூரில் ஜெயிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் மூவ் பிராமின், டி நகரில் மூவ் பிராமின், நங்கநல்லூர், மயிலாப்பூர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, மீனவர்கள், பேசிக்கலி கிறிஸ்தவர்கள், அப்புறம் வந்து கிராமணி, இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட பிராமின் ஒரு 5% 4% இருக்கும். ஆனால் இது என்ன ஒரு இது ஆகி போச்சுன்னா, மயிலாப்பூர் ஒரு படித்த தொகுதியான்னு கேட்டிங்கன்னா இன்டலெக்சுவல் தொகுதி. டி நகர் மாதிரி இப்போ அதுக்குன்னு மற்ற தொகுதியெல்லாம் படிக்காத தொகுதின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹை எண்ட் தொகுதி, போட் கிளப்பு, எம்ஆர்சி நகர், அந்த மாதிரி ஹை எண்ட் கிளாஸ் தொகுதி. அதில் ஒரு டிராபேக் இருக்குது, ஹை எண்ட் தொகுதி மக்கள்லாம் ஓட்டு போட வரவும் மாட்டாங்க, அது ஒன்று. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல போய் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் வரும். ஏன்னா பாஜக எல் கணேசன் போட்டி போட்டார், கே என் லக்ஷ்மணன் ஜெயிச்ச தொகுதி. அது கூட்டணி இல்லை சார், கூட்டணி இருந்தால் கூட்டணி இல்லை, ஸ்டில் ஜெயிச்ச தொகுதி. ஆனால் ராங் கேண்டிடேட்டை போட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் வரவிடாமல் பண்ணதே பாஜக தலைமை தான். அது ஒரு நிற்க வச்சது தப்பான முடிவுன்றீங்களா? கண்டிப்பாக தப்பான முடிவு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாஜக ஆதரவாளர்கள், இன்னும் குறிப்பிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் தமிழிசைக்கு வேலையே பண்ணல. அவங்கெல்லாம் வந்து ஒன்று அடங்கி பொடங்கி போயிட்டாங்க, இல்லை விசிலுக்கு போட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சொல்கிறேன், இப்போ வந்து மயிலாப்பூரில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டலெக்சுவல்ஸ் அது மாதிரி இருக்க பகுதின்றனால ஒரு முன்னாள் கவர்னர், ஒரு மருத்துவர், ஸோ இவங்க நின்னா நல்லா இருக்குமே நினச்சி நிற்க வச்சுக்கலாம் இல்லையா சார்? தொகுதிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வீடு மயிலாப்பூரில் இருக்கா? இப்போ வேலு எடுத்தா டிஎம்கேனா மயிலாப்பூரில் வீடு. வெங்கட்ராமன் இதில் என்னென்னா, நான் அதை ஒரு கேல்குலேட் சொன்னேன், பிஜேபி சார்பு திருப்பதி நாராயணன் போட்டி போட்டுருந்தாங்கன்னா பிராமின் ஓட் ஸ்பிளிட் ஆகிருக்கும். வெங்கட்ராமன், அருண், திருப்பதி நாராயணன் அந்த மாதிரி ஆயிருக்கும். நாராயணனுக்கு செல்வாக்கு அதிகம், லோக்கல் பிஸ்னஸ் மேன், அவர் மயிலாப்பூரில் கடை வச்சிருக்காரு, அது தெரிஞ்ச விஷயம். அவரு போட்டிருந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், 2வது இடமா வந்திருக்கலாம். தமிழ்நாட்டிலே பிஜேபி 4000க்கு 3000க்கு தள்ளப்பட்டதுன்னா வந்து இது வந்து நான் மோடிக்கு அவமானமாகவும் அமித்ஷாக்கு அவமானமாகவும் கருதுகிறேனே தவிர லோக்கல் லீடர்ஸ் நான் கமெண்ட் பண்ண விரும்பல, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து என்ன நடந்ததுன்னா, டி நகரில் எல்லாராலும் கூறப்பட்டு சத்யா தான் ஜெயிப்பார். ஆமாம்,
அன்பழகன் பையன் வந்து ஏன்னா ஆனந்த பார்க்கவே முடியல சார் பிரச்சாரத்துலன்னு சொன்னாங்க. பிரச்சாரம் பார்க்க முடியல, அவர் சரியா பிரச்சாரம் பண்ணல. உண்மையா சொல்ல பிரச்சாரம் விஜய் கூடயே தான் இருந்தாரு. விஜய் கூடிய இருந்தாலும் அப்போ போயிட்டார். வெங்கட்ராமனும் போயிட்டு வந்தார். ஆனால் வெங்கட்ராமன் மயிலப்பூரில் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அது நான் கண்ணால் பார்த்தேன். எல்லா வீட்டுக்கும் வந்தார், வந்து ரெஸ்பெக்டாக இருந்தார், மரியாதையாக இருந்தார். ஸோ இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போது ஃபைட் ஹஸ் பிகம் டிஎம்கே தேர்ட் பிளேஸ். இனிமே இதுக்கு மேல் மாற்றம் வருமானு கேட்டிங்கன்னா மாற்றம் வராது. ஒரு 5% 10% மாற்றம் வரும். அப்போ என்ன இப்போ இருக்கிற தகுதி பிரகாரம் எப்படி இருக்க போகுதுன்னா விஜய் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு உண்டு. அதிமுக வந்து எதிர்கட்சியை பட் அந்த மேஜிக் நம்பர் இன்னும் வரலையே சார். அது வரதுக்கு ஏன்னா டிஎம்கே 55க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்விங் போயிட்டு வருதே தவிர விஜய் தான் லீடிங். விஜய் 3 பேரில் லீடிங்கில் போயிட்டார். நான் தமிழ் வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ 10 தாங்க சீட் அவருக்கு. 108 118 ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் இருக்கு வேறு, விசிகே இருக்கு வேறு, கூட்டணி அமைச்சர் பண்ணிட்டு போகிறாங்க. பாஜக தேவையில்லை, டிஎம்கே தேவையில்லை. பாஜக திமுக இல்லாத கூட்டணியில் வச்சு விஜய் பண்ணிட்டு போகலாமே. காங்கிரஸ் ரெடியாக இருக்குது. ஏன்னா நேத்தியே செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட் விட்டார், வைகோ ஸ்டேட்மெண்ட் விட்டார், அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட் இவர் பாலகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் விட்டார். கூட்டணியில் சதறி விசிகே திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் விட்டு எல்லாம் விட்டாங்க. ஸோ கூட்டணி கலைஞ்சு போய். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 கூட்டணிகளையும் உடையுமான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 உடையும் நான் சொல்லுவேன். இது ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி ரெண்டுமே உடையும். அப்போ பாஜகவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? பாஜக தமிழ்நாட்டில் எதிர்காலம் வந்து அண்ணாமலை கஷ்டப்பட்டு 18% இந்தியா கொண்டு போனார். திருப்பி நோட்டா கொண்டு வந்துட்டீங்களே. போன அசம்பிளியே 4 எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த மாதிரி 2 வருமா? நான் ஒன்று சொன்னேன், இந்த தடவையாவது பாஜக காங்கிரஸோட அதிகமான ஒரு எம்எல்ஏ கூட வருமானம் எதிர்பார்த்தோம். 2 எம்எல்ஏ கம்மியாக வந்திருக்கு இப்போ பாஜக, அன்ஃபார்ச்சுனேட்லி. சார் இப்போ ஒருவேளை இப்போ தாவேக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் எல்லாமே புது முகங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ சொன்னப்பட்டபடி பல கட்சியிலேருந்து வந்தவர்கள் தான். இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. பட் கூப்பாகிருஷ்ணன் பின்னாடி பெற்றிருக்க பலரும் புதுமுகங்கள். இவர்களை கொண்டு ஒரு ஆட்சியை அமைத்து இவர்கள் செயல்பட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? எப்படி நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போது 2-3 விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போது ஏறத்தாழ ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் குறைவாக இருக்கலாம் தாவேகாவுக்கு. அதில் மேலும் ஒரு தொகுதியை கூட்ட வேண்டும். அதனால் விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் ஒரு தொகுதி மீண்டும் மறுதேர்தல் வர வேண்டியிருக்கும். அதனால் அவர் ராஜினாமா செய்துவிட்டால் ஒரு எண்ணிக்கை குறையும். ஆனால் அந்த இடத்துல அநேகமாக நீங்கள் சொன்ன ஒருவேளை கூப்பாகிருஷ்ணன் வந்து ஒரு வேளை பெண்ணாடு சேர்த்து அவரை ஒரு வேலை இங்கே நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது அவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு தான் தோணுது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேனே, புதுமுகங்கள் அப்படி பார்க்க போனால் 1977 எம்ஜிஆர் வந்தபோது மிகப்பெரிய அளவில் புதுமுகங்கள் வந்தார்கள். 1991 ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது பெரிய அளவில் புதியவர்கள் வந்தார்கள். அதனால் புதியவர்கள் வருவதனால ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் வந்துவிடப்போது. ஒரு வாரத்தில் 2 வாரங்களை கற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த எங்கே ஒரு கஷ்டம் வரும்னு பார்க்குறேன்னா, அந்த ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல, அரசை வழிநடத்துகிற அந்த ஒரு ஒரு நெறிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் என்று தோன்றுகிறது. அதனால் இதுவரையில் விஜய் எந்த விதத்திலுமே அரசியலையோ அல்லது அரசு நிர்வாகத்திலோ நேரடியாக பங்கு கொண்டதே இல்லை. அது மாதிரி யாருக்குமே இல்லை. எம்ஜிஆருக்கு அப்படி இருந்ததில்லை, ஜெயலலிதாவுக்கு அப்படி இருந்ததில்லை, ஆஃப்கோர்ஸ் கருணாநிதிக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ அப்படி இருந்ததில்லை. இதுவும் மிகப்பெரிய விதத்தில் ஒரு பெரிய கஷ்டமான இருக்கும். ஒரு பெரிய டைரக்ஷன் வேணும் கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்தை நடத்துகிற போது. அந்த இடத்துல தான் ஐ திங்க் ஹி இஸ் ஃபவுண்ட் வாண்டிங் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு சிக்கல் வரும் தோணுது. மற்றபடி நடைமுறை சாதாரணமாக அன்றாட அரசு நிர்வாகத்தில் மிகப்பெரிய சிக்கல்லாம் எதுவும் வருவதற்கு வாய்ப்புகளை எப்படி இருந்தாலும் அது நடத்தி விடலாம். அதை எப்படி நெறிப்படுத்துவது அப்படிங்கிற பார்க்கிற போது தான் அநேகமாக அங்கே தான் விஜயனுடைய திறன் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகும். அவர் திறனற்றவர் நான் சொல்ல வரல, ஆனால் அங்கே தான் சோதனைக்குள்ளாக தான் ஒரு சவாலாக இருக்கும். இஸ் ரியல் சேலஞ்ச் வில் பி டு டைரக்ட் தி கவர்மெண்ட். ஆக்சுவலாக எப்படி அவர் நெறிப்படுத்தி எப்படி கொண்டு செல்ல போகிறார் அப்படிங்கிறது தான். அதுவும் முக்கியமாக உங்களுக்கே தெரியும், ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் இப்போ இருக்குது தமிழக அரசுக்கு. அது இல்லாமல் அவர் கொடுத்துருக்கிற அந்த இலவச பொருட்கள் அதே கிட்டத்தட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக வரும். அது உடனே பண்ண மாட்டாங்க. நான் முதல்ல நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம், இதே காலத்தில் 2 பேசுகிறோம். அது ஒரு அரசியல் கட்சியினுடைய வாக்குறுதிகள், அரசனுடைய திட்டங்கள்ங்கிறது வேறு. அது நிதானமாக செய்யலாம். ஆனால் உடனடியாக பதவி ஏற்று அவர் முதல்வராக வந்த உடனே அவர் எப்படி இதை நெறிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா இவர் இன்னும் அது மாதிரியான ஒரு தெளிவான சிந்தனை அவருக்கு வந்திருக்குமா நமக்கு தெரியல, இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அது எதுவும் வெளிப்படவில்லை. அந்த ஒரு இடத்துல தான் அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரன்னிங் அ கவர்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
சரிங்களா? அங்கே வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அதை பற்றி ஒரு அடிப்படை ஒரு புரிதலும் ஒரு நெறிப்படுத்துகிற ஆளுமையும் வேண்டும். அது இருக்கலாம் நம்ம வெளியே சார், இப்போ தெரியல. பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ஓட்டு எண்ணியிருக்காங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா 33.63%, திமுக 30.78%, அதிமுக 27.98%, நாதாகா 3.76%. அது இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திமுக அதிக சதவீதம், கிட்டத்தட்ட 3% வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஆனால் சீட்டு வாரியாக வந்து ஒரு 2 சீட் 3 சீட் வித்தியாசம் தான் இருக்காங்க சார் கூட்டணி. இதில் தான் நான் முதலே பல முறை இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா எங்கே வாக்குகள் குவிகின்றன அப்படிங்கிற பற்றி தான். வாக்குகள் வந்து தொகுதியாக மாறுகிறப்போ அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து எப்பயும் ஒரே மாதிரியாக இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். ஏன் பாமகவுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அவங்களோட வாக்குகள் குவிந்து கிடைக்கிறது. இப்போ நீங்கள் இந்த இன்றைக்கு வந்திருக்க அந்த ரிசல்ட்டை நீங்கள் பாருங்களேன், வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் முக்கியமாக தருமபுரி மாவட்டம் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். என்ன அப்படின்னா அங்கே ஒட்டுமொத்தமாக அத்தனை தொகுதியிலும் அதிமுக கூட்டணி கைப்பற்றிருக்கிறது. சரிங்களா? அப்போது பாமகவுடைய வாக்குகள் ஒரு சில பகுதியில் குவிந்து கிடக்கிறதுனால அவங்களால அதிக தொகுதியில் பெற முடிகிறது. ஆனால் டிஎம்கே பொறுத்தவரை ஸ்கேட்டர்டாக இருக்குது, கன்னியாகுமரியில் சென்னை வரைக்கும் ஸ்கேட்டர்டாக இருக்குது. அதனால் அவங்களால தொகுதிகளாக அது மாறாமல் போகிறது. இந்த அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு போன எலெக்ஷன் இருந்தது. 2021 இது வந்து அட்வான்டேஜாக இருந்தது டிஎம்கேவுக்கு. இப்போ அதே அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போகுது. அப்படியே கூட பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்காது. கூடுதலாக ஒரு 4-5 தொகுதிகள் வந்திருக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்திருக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா அவர்கள் எங்கேயெல்லாம் மிகவும் வலுவாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய சர்வீஸ் சந்தித்திருக்காங்க. குறிப்பாக சென்னை. இதை நான் தொடர்ந்து ஒரு மாதம் சொல்லிட்டு வரோம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் அவர்கள் கவனிக்காமலே விட்டு விட்டார்கள். அதனால தான் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட அதை விட கூடுதலாக தாவாக்கப்பட்டு விட்டது. அதிமுக வாக்கு சரிந்து விட்டது. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திமுகவில் மேலே வர முடியல. இல்லைன்னா 70-80 வரைக்கும் வந்திருக்க முடியும். இப்போ 2 பக்கமும் டேமேஜ் ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா? நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். ஆனால் என்னை பொறுத்தவரை அதிமுக விட திமுகவுக்கு அதிகமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்கள். ஏறத்தாழ ஒரு 140 160 தொகுதி வைத்துக் கொண்டு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தள்ளுபடி. அது மட்டுமே இல்லை, அதில் ஏராளமான அரசியல் வேண்டாம் இப்போதைக்கு, ஆனால் கோடிட்டு காட்டுகிறேன். அதில் இருக்க பல பேர் மீது இப்போ வழக்குகள் இருக்கின்றன. இல்லை எத்தனை பேர் இன்னமும் அந்த வழக்குகள் எதிர்கொண்டு வந்து அவர்கள் தகுதி அமைச்சர்கள் வெற்றி பெறல சார். இன்னும் பல அமைச்சர்களே தோல்வி எழுந்திருக்காங்க. ஆமாம், அது எதிர்பார்க்கப்பட்டது தான். நீங்கள் பாருங்களேன், அரசின் மீது இருக்கிற கோபம் யார் மேலே வரும்னா நேரடியாக அமைச்சர்கள் மீது தான் வரும். இப்போ குளத்தூரில் முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை தோல்வி விடுகிறார்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசின் மீது இருக்கிற கோபம் யார் மீது திரும்பும்? அரசியல் நடத்துகிறவர்கள் தானே. கண்டிப்பாக. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 2-3 இண்டிகேஷன்ஸ் கிடைச்சது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஏறத்தாழ 60-70 பேருக்கு மறுவாய்ப்பு தரப்படவில்லை. நீங்கள் உண்மையிலே மிகச்சிறந்த நல்லாட்சி தந்திருந்தால் ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு மறக்கப்படுகிறது? கண்டிப்பாக சார். சார், இப்போது இன்னொரு விஷயம் சார், இதில் எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயத்தில் நாம் தமிழர் அவர் பார்த்தீங்கன்னா போன வாட்டி 8% வாக்குகளை பெற்றிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 3% வாக்கு, மிஞ்சி போனால் இன்னும் 1% எக்ஸ்ட்ரா வரலாம், ஒரு 4% வரலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக பார்க்குது. அவருக்கு வந்து மிகப்பெரிய பயமாக இருந்தது வந்து விஜய் தான். அதனால் தொடர்ந்து விஜயை விமர்சித்து கொண்டே இருந்தார். ஸோ நாம் தமிழர் வந்து இப்போ ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இன்னும் வந்து சீமான் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கின்றார் பல ஆண்டுகளாக, இன்னும் பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு சீட்டு கூட அவங்களால வெற்றி பெற முடியலைங்கிற ஒரு பெரிய விஷயம் பார்க்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இந்த தடவை சீமான் 8லேருந்து 10 வரும்ன்ற மாதிரி 10% வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன்னா வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் இளைஞர்களாக இருந்தது. ஆனால் 2 ஃபேக்டர் சீமானுக்கு எதிராக ஒர்க் ஆனப்பட்டது. விஜய் பின்னாடி போன இளைஞர்கள் சீமான் பின்னாடி வரல. விஜய் பின்னாடி போன இளைஞர்கள் திமுக பக்கம் வரல, அதிமுக பக்கம் வரல. அதிமுகவில் மெம்பரோட ஆவரேஜ் ஏஜ் 70, விஜயோட கட்சியில் ஆவரேஜ் ஏஜ் 30. இளைஞர்கள் வரணும்னு சொல்லுவோம். ஆனால் திராவிட கட்சிகளோட இளைஞரணி தலைவராக இருக்கிறதுக்கு 60 வயசு ஆனதுன்னா இளைஞரணி தலைவராக போடுவோம். துரைமுருகன் பலனால மாணவரணி தலைவர் 55-60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. சரி, ஜனங்களுக்கு வெறுத்து போகிறது எல்லாம். இளைஞர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு தேர்தல் மாதிரி முன்னாடி வந்தது, காமராஜரை தோற்கடித்தவர் பே. சீனிவாசன் மாணவர் தலைவர். அண்ணாவை கேட்டாங்களாம், என்ன மாணவர் தலைவரை போய் போட்டீங்க, இது பொறுத்து பாருங்க. காமராஜரை தோற்கடிச்சார். அப்போ இளைஞர் பட்டாளம் எப்படி 1967 திமுக உதவியது காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதை லவகமாக திமுக கைப்பற்றிச்சு. தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் நடத்துனாங்க இந்திக்கு எதிராக. நாங்களும் இந்திக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் இன்னும் வேறு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக இளைஞர்கள் பெரும் பங்கு வகித்தது 2026 தமிழ்நாடு தேர்தல். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஈவினிங் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் உயரதிகாரிட்ட பேசினேன். சார் யார் சார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன். நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நாங்கள்லாம் கடைப்பிடிக்கிற டெக்னிக்னாரு. சொல்லுங்க, உங்கள் போலீஸ் டெக்னிக் சொல்லுங்கன்னாரு.
தபால் வாக்குகளை பாருங்கன்னாரு. அது என்னங்க தம்பி வாக்குன்னு இல்லை, தபால் வாக்குகள்லாம் அரசாங்க ஊழியர்கள் வாக்குகள். எம்ப்ளாய், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, போலீஸு, நர்ஸு, டாக்டர்ஸு, அவசர பணியாளர்கள், அவங்க மனநிலையை நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னாவே கிட்டத்தட்ட 1,90,00,000 4,400,000 ஓட்டு பதிவாயிருக்கு சார். பதிவாயிருக்கு. ஆமாம், அதனால் அதை வச்சு நீங்கள் கேஜ் பண்ணலாம்னு சொன்னார். கரெக்டாக காலையில் தபால் ஓட்டு முடிவுகளும் இப்போ வர முடிவுகளும் ஒன்றா இருக்கு பாருங்க. திமுக ஹைப்பில் போன மாதிரி இருந்துச்சு சார் தபால் ஓட்டில். தபால் ஓட்டு லைனில் போச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரலாக அந்த அளவுக்கு சீப் இல்லை. ஏன்னா தபால் ஓட்டுகள் அரசாங்க ஊழியர்கள் திமுக மீது அதிருப்தியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிருப்தி இருந்தாங்க. ஏன்னா ஓய்வூதிய பென்ஷன் சரிப்பட்டு வரல அவங்களுக்கு. வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் ஆன 5 வருஷமாக பணம் வராமல் ரோட்டில் நிற்கிற குடும்பம்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம். செவிலியர்கள் பாவம் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. தூய்மை பணியாளர்கள் மாதிரி ஒரு கஷ்டப்பட மக்களை பார்க்க முடியுமா? நம்மளோட குப்பையை ஆள்றாங்கல்ல, எங்கேயோ போய் செலவு பண்ணுறீங்க. ஆனால் திமுக தோற்பதற்கு காரணம் ஜால்ரா அடிக்கும் கும்பலை கலைஞர் கூட வச்சுக்கல, ஓரளவுக்கு வச்சு தள்ளி வச்சிட்டாரு. இவர் சுற்றி ஜால்ரா, இவர் சுற்றி இருந்தது எல்லாமே அதிகாரிகள். இப்போ போனது திமுக ஆட்சி போல அதிகாரிகள் ஆட்சி போச்சுன்னு சொல்லு. ஆமாம் சார், பலரும் வந்து அந்த செயற்குழு பொதுக்குழுலையே, திமுக செயற்குழு பொதுக்குழுலையே எங்களை வேலையே செய்ய மாட்டாங்க அதிகாரிகள், அவங்களே எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. 4 பேர் ரன் பண்ண கவர்மெண்ட். அப்படி 4 பேர் ரன் பண்ண கவர்மெண்ட் வச்சுட்டு எதுக்கு ஒரு நாங்கள் அது எப்படி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம கட்டுப்படுறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுத்த நம்ம முதலமைச்சர் நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நம்மளை ஆட்டி படைச்சு பண்ணார்னா எப்படி மக்கள் பொறுத்துப்பாங்க? இப்போ தினமலர் மாதிரி செய்திகளை கொண்டு சேர்க்கும் யூடியூபோ சேனலோ பத்திரிகையோ டெய்லியோ டிவியோ மக்களிடம் அறிவுசார் உண்மையை புலப்படுத்துகிறது. முன்னெல்லாம் எஜுகேட்டட் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ கிராமத்தில் போனீங்கன்னா உங்கள் சேனலில் பார்க்குறாங்க, சார் என்ன சார் பொலிட்டிக்கல் அந்த அவேர்னஸ் கொடுத்த யூடியூப்னால தான் இந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சார் இன்னொரு விஷயம், நமக்கு கடந்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் மத்தியிலையோ இல்லை வந்து டீனேஜர்ஸ் மத்தியிலையோ வந்து ஒரு பெரிய அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. விஜய் வந்தப்புறம் அந்த அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்குன்னு ஒரு காரணம் இன்னொன்று சொல்லலாம். அது இல்லாமல் ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு வீட்டில் குழந்தைங்க வரை சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பரவாயில்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் விர்ச்சுவல் வீடியோ வாரியர்ஸ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கு. ஸோ மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை விஜய் ஏற்படுத்திருக்கான்னு சொன்ன மிகையாகுதில்ல சார்? குழந்தைகள் விட்டீங்களே, குழந்தைங்க என்னோட ஃப்ரெண்டோட பேத்தி 10 வயசோ 8 வயசோ ஆகும். எங்கப்பா போறேன், நான் ஓட்டு போட போறேன், விசில ஊது. அதான் என்ன உனக்கு எப்படி தெரியும்? எங்க தலைவர் எனக்கு தெரியாதா? 8 வயசு குழந்தை விஜயோட படத்தை டான்ஸ் ஆட்டமான்னு கேட்டுதான். அவன் சொல்றான், என்ன இது எனக்கு வந்து என் பொண்டாட்டி கூட ஓட்டு போடுன்னு சொல்றதில்லை, என் பேத்தி என்னை மிரட்டுது, வீட்டில் வந்து கை காட்டு விரல காட்டுங்குது. அந்த மாதிரி ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால பத்திரிகை துறையில் நான் பார்த்தது. நல்லதா கெட்டதை பற்றி நான் போக விரும்பல. இளைஞர் இந்த ஜென்எக்ஸ் இளைஞர்களுக்கு அதான் ஆதவர்ஜனாவோ எவ்வளோ சொன்னார், ஜென்எக்ஸ் இளைஞர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு அது வந்து வயலண்ட் மெத்தட் இல்லை, அது கூட டெலீட் பண்ணாரு. ஜனநாயக முறைப்படி புரட்சி வந்திருக்காங்கன்னா புரட்சி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நல்லதோ கெட்டது அது மக்கள் தீர்ப்புக்கு மீறி என்னங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு? இல்லை சார், இப்போ சமீபத்தில் இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பொன்னையன் ஒரு விஷயத்த சொன்னார். நாங்கள் தாவேக்காக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் ஆட்சி அமைக்கிறதுக்குன்ட்டு. நம்ம ஒன்று பொன்னையன்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முடிவு பண்ணது எடப்பாடி தான். அவங்க பொன்னையன் சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி சூழ்நிலை வந்தால் அதிமுக தாவேக்கா கூட்டணி வருமா சார்? எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வந்து சில்லறை கட்சிகளை வச்சிருந்தா பெட்டர். அதுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கும். எடப்பாடி என்கிற அதிமுக என்கிற குதிரையை அடக்கிறது கஷ்டம். காங்கிரஸ் விசிக போன்ற ஒரு நாய்க்குட்டி லேப்டாக் ரொம்ப செல்ல நாய் மாதிரி வளர்த்துட்டு போகலாம். குதிரையை அடக்கிறது கஷ்டமா, நாய்க்குட்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமானு பார்த்தீங்கன்னா அது முடியலன்னு தான் அதிமுக கிட்ட போவாங்க. அதிமுக கிட்ட போகக்கூடிய என்ன அவங்களுக்கு லாப நஷ்ட கணக்கு போட்டு வச்சிருப்போம். ஆக்சுவலாக விஜய் வந்து 3 நாளுக்கு அந்த அதிகாரி சொன்னார், 3 நாளுக்கு முன்னாடி விஜயிடம் சொல்லப்பட்டதா நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு. அது இல்லாமல் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து விஜய் தேர்தல் முடிவுகள் வர தொடங்கியதுலேருந்து எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா முதல்ல என்கிட்ட கலைஞர் சொல்லுவார், தேர்தல் நாளன்னைக்கு 10 மணிக்குள்ள ஐபிஎஸ் அதிகாரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னா நான் ஜெயிச்சேயா, எவனும் வரலன்னா தோத்தேன், எப்படி தாருன்னு அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். நீ என்ன பேசுற, நீ உனக்கெல்லாம் அப்புறம் தான் தெரியும் பாரு. கலைஞர் சொல்லுவார் 10 மணிக்கு ஒரு 1996 10 உட்காந்துருக்கேன், 10 மணிக்கு சீஃப் செக்ரட்டரி டிஜிபிலாம் வந்துட்டார்.
ஜெயிக்கவே இல்லையானாரு, நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அதே மாதிரி கலைஞர் 96 ஜெயிச்சார். ஸோ ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மோப்ப பிடிக்க தெரியும் ஆட்சியில். இவர் சொன்னார் அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் எடுத்து அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே திமுக எதிராக திரண்டாங்கன்னு அர்த்தம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஒரு 11 சீட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இப்போதைய சூழ்நிலையில் தாவேக்காக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் 2 வாங்கியிருக்காங்க, முன்னிலையில் இருக்கிறாங்க. மதிமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து காங்கிரஸ் 6 சீட்டு, தேமுதிக 1 சீட்டு, விடுதலை சிறுத்தை 1 சீட்டு, இதே ஒரு 10 சீட்டு வருது. ஸோ இந்த அப்படியே இந்த பேட்ச் அப்படியே போயிடுச்சுனாங்கன்னா தாவேக்கா ஈஸியாக ஆட்சி அமைச்சிடலாம் இல்லை சார்? அமைக்கலாம். அதில் ஒரு சிறிய ஆபத்து இருக்கிறது. என்னன்னா இப்போ நம்ம ஐயா சொன்னது தான், அது வந்து அதிமுக மாதிரியான குதிரை அடக்குவது மிகவும் கடினம். இது வந்து பூனைக்குட்டி மாதிரி தான். ஆனால் இந்த பூனைக்குட்டி வந்து ஆரோக்கியமான பூனைக்குட்டிகள் இல்லை. நோஞ்சான் இல்லை இது வந்து தமிழகத்தில் நல்ல பூனைக்குட்டிகள் அல்ல. ஆமாம், வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு வந்து இடதுசாரி கொள்கையின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. இடதுசாரி கொள்கையில் முழுவதுமாக நம்புகிறவன். ஆனால் இவங்களுக்கும் இடதுசாரி கொள்கையில் சம்மந்தமே இல்லை. இப்போ வெற்றி பெற அந்த 2+2 4 பேர் இடதுசாரிகள் இருக்காங்களே, அவ்வளோ இடதுசாரிகள் இல்லை. அவங்க வந்து திமுகவோட வட்ட செயலாளர்கள் மாதிரி தான் அவங்க. சரிங்களா? அதனால ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மை கெட்டு போயிடும் எங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஒரு வழி இல்லை என்று சொன்னால் அவங்க எங்கே வேணுமாலும் வருவாங்க, கூப்பிட்டா வந்துடுவாங்க. அப்படின்னா அவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மையெல்லாம் இல்லை மக்களுக்கு. ஆனால் அதை விடவும் எனக்கு என்ன தோன்றுதுன்னா, ஒருவேளை காங்கிரஸ் கூடுதலாக இன்னும் ஒரு தொகுதிகள் பெற்று காங்கிரஸோடு மட்டுமே தொடர்பில் தான் வச்சுங்களேன், அது இன்னும் நல்லதாக இருக்கும். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் கூடாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட்டு இவர்கள்லாம் இல்லாமல் காங்கிரஸுடன் மட்டுமே இருந்து இவரால் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் இன்னும் நல்லதாக இருக்கும். ஆமாம் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக அந்த அம்மையாரை வந்து 2-3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் என்ன பேசணுமோ நாங்கள் 4ஆம் தேதிக்கு மேலே பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்களே கூட இப்போ ஒரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் கரெக்ட் தான். வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சேர்ந்து 4 தொகுதிகள் அப்படிங்கிறது 4 உறுப்பினர்கள்ங்கிறது நல்ல சைஸபிள் நம்பர் தான். பிரச்சனையே இல்லை, அவர் போயிடுவார். மதிமுக இவர் அழைக்க மாட்டாருன்னு தோணுது எனக்கு. எனக்கு பொறுத்தவரையில் இவ்வளோ ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நமக்கு வேண்டி இன்னும் கூடுதலாக ஒரு தொகுதிகள் வெற்றி பெற்றால் போதும் உடனடியாக சொல்லுங்கள். என்ன இப்போ அதிகாரப்பூர்வமாகவே அங்கேருந்து ஒரு செய்தி வந்தது டெல்லியிலிருந்து, ஏன்னா காங்கிரஸில் வந்து இப்போதைக்கு தாவகேவுடன் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கியிருக்காங்க. அது இருந்தால் மிகவும் ஆரோக்கியமானது. அதுதான் மிகவும் ஆரோக்கியமானது. என்ன இப்போது நம்ம இப்போ ஏடிஎம்கே பற்றி எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மார்க்சிஸ்ட்டும் இடது கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டும் அதெல்லாம் கூட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகள் தான். அது எல்லாமே சிறிய கட்சிகள், தொகுதிகள் என்ன கூட சிறிய கட்சிகள் இல்லை. அதை விட காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கிறனால இவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவருக்கு ஒரு நேஷனல் லெவலில் அவருக்கு ஒரு பெரிய ரீச் ஒன்று கிடைக்கும். கம்யூனிஸ்டுமே என்ன ரீச் இருக்க போகுது? ஒன்றுமே இல்லை. கேரளா விட்டு வேறு ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. திராவிட முன்னேற்ற கேட்டு விட்டால் இங்கே ஒன்றுமே இல்லை. கேரளாலையும் இல்லை இப்போ. அதான் ஓரளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு இடம் தான். அதனால் அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்காது. அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்காது. அவர்களுக்கு தான் அது அட்வான்டேஜ், கம்யூனிஸ்டுகளுக்கு தான். சார் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது வேற கோணத்தில் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதாவில் எப்படி திராவிட பாஜக இருக்கோ காங்கிரஸ்ல திராவிட காங்கிரஸ் இருக்கு. அந்த திராவிட காங்கிரஸ் முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணிட்டார். அவர் தோல்வி கொடுத்தார். தோல்வி. இப்போ அடுத்த வாரம் டாடா காமிச்சு போயிடுவார். ராகுலோட மைண்ட்ல இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் கொண்டு வரலாம். தட் இஸ் திமுக ஜெயிச்சா கூட வலுவான எதிர்கட்சியா உட்காரணும் ராகுல் விரும்பினார். இப்போ 2வது ராகுலும் விஜயும் நல்ல ஈக்குவேஷன்ல இருக்காங்க. ஆமா. ஏன்னா ராகுல் தான் வந்து எப்படியாவது கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இலை விருந்து போட்டு கொடுத்தீங்க, நாங்கள் தோசை எடுத்தோம், இதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகள். சோனியா காந்தி அம்மா தலையிட்டதுனால ராகுல் வாய்மூட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நிலைமை மாறினால நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸோ விசிகேவோ மதிமுகவோ எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரிப்பாங்கன்னா அந்த கூட்டணி கணக்கில் மாறும்னு சொன்னேன். அதோட விரிவாக்கம் என்னன்னா, இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கொள்கையெல்லாம் இப்போ பிரேமலதாலாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான், கட்சி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் எவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை சார் திமுகக்கு? ஒரு ராஜ்சபா அவங்க கட்சிக்கான ஸ்டாலின் அவசரப்பட்டு கொடுக்காம அவர் போட்டி போட்டுதான் கூட ஜெயிச்சிருக்கலாம். யாரோ சொன்னாங்க ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் எல்லாம் போட்டி போட்டுருந்தா கூட ஓரளவுக்கு செகண்ட் இடத்துக்காக பிடிச்சிருக்கலாம். இப்போ காங்கிரஸும் போச்சு, மாதி போடுன்னு வருது, பெண்கள் தான் போச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்கிறதுன்னா, இளைஞர்கள் பட்டாளம் வந்து ஒரு தீவிரமாக அரசியல் இறங்கணும். நம்ம 50 வருஷமாக கத்திட்டு வரோம், இளைஞர்கள்லாம் படிக்க மாட்டேறாங்க, எல்லாம் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, என்னோட ஓட்டுச்சாவடியில் என்னோட டிவிக்கு ஏஜென்ட் ஒரு 20 வயசு பொண்ணு என்னம்மா பண்ணுறேன், ஐம் டூயிங் மை 3rd பிகாம் படிச்சு இல்லை எங்கள் தலைவருக்கு அவசரம் வந்திருக்கேன்,
பணம்லாம் கொடுத்தாங்களா, 10 பைசா வாங்கலை. தன்னிலமல்லாத ஒரு சேவை பண்ணவங்க. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் காசு இல்லாமல் ஏஜென்ட் வரமாட்டாங்க. பிஜேபி வழங்கிட்டாங்க. பிஜேபியில் கொடுத்தது சுருட்டினது நிறைய கதை, அது வேற கதை. கொடுத்த பணத்தெல்லாம் பாதி சாப்பிட்டாங்க, அதனால தான் தோற்று போயிட்டாங்க. ஆனால் தாவாக்கால பணம் எதிர்பார்க்காம வெளிநாட்டிலேருந்து வந்த தமிழர்கள், லோக்கல் தமிழர்கள் செலவு பண்ணி 3ஆம் தேதி ஒரு டாக்டர் வந்தார் நியூயார்க்லேருந்து. ஏன் எங்கள் எப்போ போகிறீங்கன்னு 5th ஏன்னு எங்கள் சிஎம்ஐ பார்த்துட்டு போனேன்னார். இன்னும் அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்குன்னு, உங்களோட எங்கள் நம்பிக்கை ஜாஸ்தினார். அந்த நம்பிக்கை தான் விஜயை காப்பாற்றிருக்கு. கண்டிப்பாக சார். நேரிலே தற்போதைய தமிழக நிலவரப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 68 இடங்களிலும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 59 இடங்களிலும், தாவேகா 107 இடங்களிலும், நாத்தாக்கா இன்னும் இந்த இடத்துல வெற்றி பெறாமல் இருக்கிறது. ஒரு சிறிய